காதலுக்கும் கவிதைக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. காதலை பத்தி பேசுறதுக்கு ஒரு கவிஞரையே இந்த வார சிறப்பு விருந்தினரை கூப்பிட்டுருக்கோம். யாருன்னு பார்க்கலாம். கவிஞர் சிநேகன், வணக்கம். வணக்கம். முதல்ல உங்களுக்கு காதலர் தின வாழ்த்துக்கள். நன்றி. காதலை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பேசுறதுக்கு முன்னால ஒரு பெரிய சர்ச்சையான பாடல்னு எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பாடல், இந்த கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமான்ற ஒரு பாடல் நீங்க எழுதுனது தான். இப்போ பீப் சாங்குக்கு எவ்வளோ பெரிய சர்ச்சை கிளம்புச்சோ அதை மாதிரியான ஒரு சர்ச்சை அந்த பாடலுக்கு கிளம்புச்சு. அந்த பாடலை எப்படி நீங்க காதலர்களுக்கு ரிலேட் பண்ணீங்க அந்த படத்துல, சாமி படத்துல? அது சர்ச்சைங்கிறது மேம்போக்காக பார்க்குறவர்களுடைய பார்வை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கலாச்சாரங்கள் எப்போதுமே ஆணை பெண்ணும் பெண்ணை ஆணும் சந்தோஷத்திற்காக கிண்டல் பண்ணி பாடல்கள் மூலியமாக, கவிதைகள் மூலியமாக, படைப்புகள் மூலியமாக செய்வதுதான் சங்க இலக்கியத்திலிருந்து தொடங்குகிறது. பொதுவாகவே கிராமத்தில் ஒரு வயதான ஒரு தாத்தா இருந்தால் கூட ஒரு பேத்தி போயிட்டு ஆசீர்வாதம் வாங்க போனால் கூட என்னை கட்டிக்கிறியான்னு கேட்பார். அவர் என்ன ஈவிடிசிங்கில் பிடிச்சி போடுவீங்க? முடியாது இல்லையா? இது ஒரு சந்தோஷத்துக்கு வேண்டி சொல்ல வேண்டியது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கலாச்சாரம் பாரி ஓடி போயிடுங்கன்னு சொல்லல, ஓடி போய் கட்டிக்கலாமா, கட்டிக்கிட்டு ஓடி போகலாமா, அவ்வளோதான் கேட்டோம். அதுக்கு அது மாதிரி மேம்போக்காக பார்க்குறவர்களுடைய விமர்சனத்தெல்லாம் எடுத்தோம்னா நம்ம பாடல் எழுதவே முடியாது. எப்படியா இருந்தாலும் தன்னுடைய கலாச்சாரத்துக்குள் தான் காதல் இருக்க வேண்டும் என்பதை அந்த பாடல் முழுமையாக சொல்லியிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவரவர்கள் மரபுபடிப்போடு அதனுடைய சரணங்கள் விரிந்து கிடக்கும். இவன் அசைவமாகவும் அவள் சைவமாகவுமே இருப்பாள். உணவு இவன் அசைவமாக கேட்பதற்கெல்லாம் சைவம் அதற்கு நிகரான ஒரு சைவ உணவு தரேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எங்கேயுமே கலாச்சாரத்தை எந்த இடத்துலையுமே மீறாமல் எழுதப்பட்ட பாடல். அதுக்கு சர்ச்சைனா மேற்போக்கானவர்கள் சொல்லுகிற விஷயம். அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஓகே, இப்போ காதல் பற்றி பேசும்போது இந்த லவ்வர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறதை பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறாங்க இது நம்மளுடைய கலாச்சாரமே கிடையாது, இது வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு விஷயம், அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவமெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் விடுறதோட மட்டும் இல்லை, இப்போ நிறைய அவங்கள காலங்காலமாக அட்டாக் பண்ணுற நிகழ்வுகளாக நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நாய்க்கு ஒரே விஷயம் தான் கேட்குறேன், காதல் நம்ம கலாச்சாரம் இல்லையா, இல்லை காதலை கொண்டாடுகிற விதம் நம்ம கலாச்சாரம் இல்லையா? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். காதல் நம்ம கலாச்சாரம் இல்லையா, இல்லை காதலை கொண்டாடுகிற விதம் நம்மளுடைய கலாச்சாரம் இல்லையா? அதில் முதல்ல அவங்க தெளிவாக இருக்கணும். காதல் மானுடத்தினுடைய பொது உடைமை, அதை கலாச்சாரம் இல்லைன்னு சொல்கிறது முதல் முட்டாள்தனம். கொண்டாடுகிற விதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படி நீங்கள் அந்நிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இன்றைக்கு நீங்களுடைய பாரம்பரியத்தோடும் உங்களுடைய பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடுமே வாழ்ந்திருக்க வேண்டுமே. எல்லா விஷயங்களிலும் ஆடையிலிருந்து, உங்களுடைய ஆபரணங்கள்லேருந்து, வாழ்க்கை முறையிலேருந்து, வாகனங்களிலிருந்து, பொருட்களிலிருந்து எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கணுமே. அதே காதல் மட்டும் அந்நிய கலாச்சாரம் அந்த கொண்டாடுறது, அதுவே ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். நீங்கள் இந்த சங்க இலக்கியத்தை பற்றி எல்லாம் சொல்கிறீங்க, அதுலலாம் நிறைய காதலை பற்றின குறிப்புகள் எல்லாம் இருக்குது. தமிழர்களை பற்றி பேசும்போது காதலும் வீரமும் பெரிய சிறப்பு பொருந்திய விஷயங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டங்களில் காதலுக்கு இருந்த மதிப்பு, அதை எப்படியெல்லாம் கொண்டாடினாங்க தமிழர்கள்? இல்லை, உண்மையிலே பார்த்தீங்கன்னா அப்பெல்லாம் கூடி வாழ்தல் தான், அதான் காதல். முன்பெல்லாம் கல்யாணம்லாம் இல்லை. ஆரம்ப காலத்தில் மனம் பிடித்தவனுக்கு, பிடித்த ஒரு பெண்ணுக்கு பிடித்த ஒரு பையன் கொண்டு ஒரு பூ கொடுப்போம். அப்பயே பூக்கள் தான் இருந்தது. இன்றைக்கும் அதுதான் இன்றைக்கு மையமாக உட்கார்ந்துருக்கிறது. அப்படி கொடுக்கும்போது கொடுக்குற பூவை வாங்கி கொண்டால் சம்மதிக்கிறான் என்று அர்த்தம். ஒரு பெண்ணுக்கு ஒருவன் பூ கொடுத்து விட்டால் மறுவர்கள் அந்த பெண்ணை பார்க்கக்கூடாது என்று ஒரு கலாச்சாரம் இருந்தது. அன்று தொட்டு இன்று வரை கட்டாயப்படுத்தி காதல் வருவதே இல்லை, கட்டாயப்படுத்துவதும் காதலும் இல்லை. அதில் சங்க இலக்கியத்திலிருந்து சரி, இன்றைக்கு இப்போ உள்ள நவீன காலம் வரைக்குமே பார்த்திங்கன்னா கட்டாயத்தால் காதல் வருவதில்லை. இருவர் சம்மந்தப்பட்டது, இரு உணர்வுகள் சம்மந்தப்பட்டது, இரு மனசு சம்மந்தப்பட்டது. இதில் எங்கே போயிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு தெரியலை. காதல் தப்புன்னு சொல்கிறதே யாருக்கோ ஒருவருக்கு முரண்பாடாக இருந்தால் அது தவறு, இருவருக்குமே உடன்பாடாக இருக்கிறது, அது எப்படி தவறாக இருக்க முடியும்? இதுதான் சங்க இலக்கியத்திலையும் சொன்னாங்க. இன்னும் சொல்ல போனீங்களா, சங்க இலக்கியத்தை விட இதை விட கொடூரமாக இருந்தது. ஒரு கணவன் இறந்து போனால் உடன்கட்டை ஏற வேண்டிய காலகட்டத்திலும் இருந்துச்சு. ஏன்னா அவனை தவிர வேறொரு ஆடவன் அவளை தீண்டுவிடக்கூடாது என்பதில் பண்பாடு என்ற ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை பெண்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்து உடன்கட்டை ஏறுதல்லாம் இருந்துச்சு. அதையெல்லாம் இன்றைக்கு விலகி ஒரு காதல் போனாலும் மறு காதல் போனாலும் இந்த உலகத்தில் ஒருத்தர் அண்டி பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சமரசமான ஒரு காதல் காலம் நடந்துகிட்டு இருக்குன்னா, காதல் எப்போதுமே அன்று தொட்டும் இன்று தொட்டும் என்று தொட்டும் அழகான விஷயம் காதல். காதலர்கள் வேணுமென்றால் அசிங்கமானவர்களாக இருக்கலாம், காதல் அழகானது. கண்டிப்பா. இதுல நீங்க நிறைய பாடல்கள் எல்லாம், சங்க பாடல்களை பத்தி எல்லாம் சொல்றீங்க. சங்க இலக்கியத்துல கிட்டத்தட்ட 81 இடத்துல காதலை பத்தியே சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஆனா இப்ப இருக்கிற பேரண்ட்ஸ் நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா, காதலிக்கிறதுக்கும் ஒரு வயசு இல்லையா, பள்ளிக்கூடம் போறப்பயே காதலிச்சிடுறாங்க, இதெல்லாம் ஏத்துக்க முடியாது இல்ல அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம அந்த விஷயத்துல ஒரு விஷயம் அவங்க சொல்றதுல ஒரு பக்கம் நியாயம் இருக்கிறது, அதை நான் ஏத்துக்கணும். பொதுவாக இது வரைக்கும் உலகத்தில் எந்த காதலுமே ஜெயிச்சதில்லை, நம்புவீங்களா நீங்கள்?
நான் நிரூபிக்கிறேன். எந்த காதலும் ஜெயிச்சதில்லை, ஜெயிச்சது காதல் இல்லை. ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஒரு பருவத்தில் ஒரு காதல் வருகிறது. அது மொழி தெரியாது, இனம் தெரியாது, வயது தெரியாது, வரம்பு தெரியாது, தகுதி தெரியாது. அது டீச்சர் மேலே வரலாம், வயசானவங்க மேலே வரலாம், குறைவான வயசுக்கு மேலே, இது எல்லாமே படிக்கிற காலத்தில் வரும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அந்த காதல் வருகிறது. ஆனால் அது 6 மாதமோ 1 வருஷமோ 6 வாரங்களோ 6 நாட்களோ அது செத்து போயிடும். அதை விட ஒரு அழகான பரிசம், அழகான அன்பு வரும்போது அது மாறி போயிடும். ஆனால் ஒரு 18-20 வயசுக்கு மேலே ஒரு காதல்னு நீங்கள் இன்றைக்கி சுற்றிட்டு இருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கண்டிப்பாக காதல் அல்ல, நல்லவனா கெட்டவனா, வண்டி வச்சுருக்கானா கார் வச்சுருக்கானா, பணக்காரனா ஏழையா, அழகானவளா அழகு இல்லாதவளா, படித்தவளா படிப்பு இல்லாதவளா, அவளுடைய பேக்ரவுண்ட் என்ன, முன்கிரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு காதல் வரும். அது காதல் அல்ல, திட்டமிடுகிற சதி. அதனால தான் ஒட்டுமொத்த வழக்குகளில் 69% வழக்குகள் விவாகரத்து வழக்குகள் இன்றைக்கு நீதிமன்றத்தில். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த 69%த்தில் 51% வழக்குகள் காதல் திருமணம் செய்தவர்களுடைய விவாகரத்து வழக்குகள். நிறைய அரேஞ்ச்ட் மேரேஜ் பண்ணவங்க வெளில வந்து ரிப்போர்ட் பண்ணாம கூட இருக்கலாம் இல்லையா? காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் எத்தனை பேர்? காதலை சொல்லவே கூடாதுங்க, அவ்வளோ மென்மையான உணர்வு. சொன்னாவே செத்து போயிடும், தாங்காது. அந்த வார்த்தை, அந்த ஓசை, அந்த சூடு, அந்த வார்த்தையில் வர சூடு அது தாங்காது, ரொம்ப மென்மையானது. இங்கே நிறைய பேர் எதுக்கு எடுத்தாலும் லைவ் ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ வரும். அதுவே ரொம்ப அசிங்கமாக இருக்கிறது. நீங்க ரொம்ப ரொமான்டிசைஸா அதை பத்தி பேசுறீங்களோன்னு தோணுது. அது எப்படி ஒரு பகுத்தறிவே இல்லாம அது எப்படி ஒண்ணுமே எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, எதுவுமே எனக்காக வாழ்கிறான்னு மனசு பேசணும். பின்னாடி விரட்டி லவ் பண்ணக்கூடாது. அதை தான் சொல்கிறேன், திட்டமிட்டு செய்யக்கூடாது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பருவம் இல்லாமல் வருகிற காதெல்லாம் செத்து போதுங்கிறதுனால வேண்டி தந்து பெற்றோர்கள் சொல்லுதில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்து வந்து ஒரு தகுதிக்கு மேலே வர்றது தான் அது உண்மையிலேயே அது நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ இதுக்குன்னு ஏதாவது ஒரு ஏஜ் இருக்கா? ஏஜ் எல்லாம் கிடையாது, மனசு தான் காரணம். பக்குவப்பட்ட மனசு தேவைப்படுகிறது. அது எந்த வயசுலையும் வரலாம். பக்குவப்பட்ட மனசுதான் தேடும் நிறைய இல்லையா? இவங்க நம்மளுக்கு மேட்சா இருப்பாங்களா, இவங்களுடைய சம்பாத்தியம் கரெக்டா இருக்குமா, அது வந்து தப்புன்றீங்க. மனசையும் புரிஞ்சுக்கிறது பக்குவங்க. ஆனா அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் புரிஞ்சுக்கிறது மனசு இல்லை. அது பிளான் பண்ற கிரிமினல் மைண்ட். சரிங்களா? அதுல வர்றது தான் கண்டிப்பாக அந்த காதல் நிற்காது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், காதலர்களை பிடிக்கும் காதலை பிடிக்கும் காதலர்களை பிடிக்காதுன்னு. உண்மை அதுதான். இன்றைக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ விமர்சனத்துக்கு வரதுக்கு காரணமே, எங்கோ ஒரு காதல் அது வந்து தகுதி மீறி, எங்கோ ஒரு காதல் தன்னுடைய நிலையிலிருந்து தடுமாறி விழுகும் பொழுது அந்த உலகத்தை பயமுறுத்துகிறது. அது எல்லா காதலுமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜெயிச்சிருந்துச்சுன்னா காதலுக்கு எதிர்ப்பே வராது. எங்கேயோ ஒரு மரணம், எங்கேயோ ஒரு யுத்தம், எங்கேயோ ஒரு வன்முறை, எங்கேயோ ஒரு கோர நிகழ்வுகள், எங்கேயோ ஒரு இழப்புகள், எங்கேயோ ஒரு வாழ்க்கை தொலைத்தல், இப்படி வரும்பொழுது பயமுறுத்துகிறது. அதன் மீது தான் இந்த விமர்சனங்கள்லாம் இன்றைக்கு மதங்களும் சரி, சமுதாயமும் சரி, பண்பாடுகளும் சரி அள்ளி வாரி தூற்றுகிறது. என்றால் எங்கேயோ நடக்கிறது தவறுகள், அதன் மீது இவர்கள் குற்றச்சாட்டுகளை பலப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை. கண்டிப்பா நிறைய அந்த குற்றச்சாட்டை வந்து பலப்படுத்துற ஒரு விஷயமும் ஒட்டுமொத்தமா அதை எதிர்க்கிற நிகழ்வுகளும் நிறைய இருக்கு. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காதலர்கள் ஒன்றா இருக்கிற நிறைய, இப்போ கடற்கரை கூட எடுத்துக்கலாம், அங்கெல்லாம் போய் நிறைய பிரச்சனை பண்ணுற மாதிரியான ஆட்கள்லாம் கூட இருக்கிறாங்க. இந்த வருஷம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்தால் காதலர்களை வந்து கொஞ்சம் நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற அமைப்புகள் எல்லாம் இப்போ முளைச்சிருக்கிறாங்க. இல்லை, பொதுவாக வந்து இருவருடைய சுதந்திரத்தில் இன்னொரு தலையிடுவதற்கு அருகதையற்றவர். தன் பிள்ளைகளை, தன் மகன்களை, தன் மகள்களை நீங்கள் பாதுகாக்கலாமே தவிர யாரோ 2 பேர் இந்த உலகத்திலிருந்து வேறொரு வாழ்வை தேடி, வேறொரு அமைதியை தேடி, வேறொரு பயணத்தை தேடி போகும்போது அங்கே போய் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள், உங்கள் மனைவிகள், உங்கள் கூட பிறந்தவர்களுடைய உரிமைகளிலே தலையிட உரிமை இல்லாத போது யாரோ 2 காதலர்களை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதுங்கிறது அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது. கண்டிப்பாக அதை பற்றி ஒரு செய்தி தொகுப்பு இருக்குது, அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். காதலர் தினத்தன்னைக்கு அவங்கள வந்து நேரடியாக ஒரு வன்முறையை நிகழ்த்தி அவங்கள பிரிக்கிற சம்பவங்கள் எல்லாம் நிறைய இடங்கள்ல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது பூங்காக்களாக இருக்கலாம், இல்லாட்டி கடற்கரையாக இருக்கலாம், நிறைய இடத்துல அது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்படி எதிர்ப்புகள் கிளம்பி இருந்தாலும் காதலர்களை நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம், அவங்கள நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அமைப்புகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு இளைஞர் அமைப்பு சென்னை கடற்கரையில் நிறைய பேர்த்த வந்து நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று சேர்ந்துருக்கிறாங்க. அவங்கள பற்றி ஒரு செய்தி தொகுப்பை பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். காதலர் தின கொண்டாட்டத்துக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்பினாலும் காதலர்களை ஊக்குவிக்கிற வகையில காதலர்களுக்காக மலர்கள், இனிப்புகள் மட்டும் இல்ல, உரிய பாதுகாப்பையும் வழங்க இளைஞர்கள் தயாராகி இருக்காங்க. பெரியாரிய பெண் விடுதலை இயக்கம்ங்கிற அமைப்பை சேர்ந்தவங்க இந்த நிகழ்வை சென்னை மெரினா கடற்கரையில ஏற்பாடு செஞ்சிருக்காங்க.
காதல்ன்றது வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சாதாரணமாக இருக்க ஒரு விஷயம் தான். இதை எதிர்க்கிறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்து நாங்கள் காதலர் தினத்தையே வந்து கொண்டாடுறோம். ஏன்னா நாய்க்கு தாலி கட்டி வந்து கொண்டாடுறது காதலர் தினம் சொல்லிட்டு வந்து ஒரு குரூப்பு சொல்லிட்டு தெரியுறாங்க. இந்த மாதிரி வந்து எங்களுடைய இயற்கையான விஷயத்தை வந்து இளைஞர்களுடைய இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து இவங்க புண்படுத்தும் போது அதை நாங்கள் காதலர் தினம்ட்டு கொண்டாடுறதுக்கான ஒரு ஊக்கத்தை வந்து இவங்க தான் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. காதல்ங்கிறது வெறும் 2 பேரோட மனசு மட்டும் இணையற நிகழ்வு இல்ல. ஜாதி மதம்னு பல பிரிவினைகளை ஒழிச்சு மக்கள் அனைவரும் சமம்னு புரிய வைக்கிற சமூக ஒப்பந்தம். இது 365 நாளும் கொண்டாடப்படணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஜெயின் பொண்ணை லவ் பண்ணுறேன், இந்த பொண்ணு நிறைய எதிர்ப்பு, அவங்க வீட்டில் எதிர்ப்பு, எங்கள் வீட்டில் அப்படி இருந்தும் நான் இப்போ அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். கல்யாணம் பண்ணால் அது வந்து இது அது போல் நீங்கள் எல்லோரும் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஜாதி இது நான் ஜாதியை தடுக்கணும் இப்படி தடுக்கிறது சொல்லுறது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதில் லவ்லாம் நீங்கள் இது பண்ணாதான் சப்போர்ட் பண்ணாதான் இதை வந்து ஒழிக்க முடியும். காதல் திருமணத்துல தங்களுக்கு முழு சுதந்திரம் இருப்பதாகவும் தங்களுக்கு பொருத்தமான இணையரை தேர்ந்தெடுப்பதால வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதோடு வாழ்க்கை மீது நம்பிக்கை ஏற்படுதுன்னு நிறைய இளைஞர்கள் சொல்றாங்க. அம்மா அப்பா சொல்கிற ஆளை லைஃப் பார்ட்னராக கல்யாணம் பண்ணி லைஃப் பார்ட்னராக கஷ்டப்படுறதோட நானே என்னோட லைக்கிங்க்கு ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணி ஐ கேன் லிவ் மை லைஃப் ஹாப்பிலி அண்ட் திஸ் வில் கிவ் மீ ஃப்ரீடம். இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுனால இட் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம் டு சூஸ் மை லைஃப் பார்ட்னர் அண்ட் ஐல் பி ஹாப்பி. வேலண்டைன்ஸ் டேன்றது வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா ஃப்ரீடம் வந்து ரொம்ப கிடைக்கிது இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வந்து அப்போ பெண்களை வந்து ரொம்ப அடிமைப்படுத்தி வாழ்ந்தாங்க. இப்போ வந்து அப்படி இல்லை, நம்மளே வந்து நம்ம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்றது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. தெரிஞ்சு நம்ம லவ் பண்ணி தான் நம்ம கல்யாணம் பண்ணுறோம். ஸோ லவ் மேரேஜே பெட்டர்னு தான் நான் நினைக்கிறேன். சுதந்திரம், விருப்பம், புரிதல் போன்ற உணர்வுகளுக்கு காதல் திருமணத்துல அதிக முக்கியத்துவம் இருக்குது. ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் திருமணம் செய்ய அதிக அளவுல ஆர்வம் காட்டுறாங்க. காதலர் தின கொண்டாட்டத்துக்கு கிளம்புற எதிர்ப்புகளையும் சமாளிக்க இவங்க தயாராகிட்டாங்க. சாந்தி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. காதலர் தினம் கொண்டாட்டத்துக்கு கிளம்புற எதிர்ப்பை சமாளிக்க நம்ம தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்ற இளைஞர்களை பத்தின ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து பேசலாம். இந்த மாதிரி நிறைய எதிர்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி காதலர்களை நாங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக அவங்கள வச்சு போன்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ கொஞ்சம் மென்மையான ஒரு கவிதை காதலை பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். காதலை பற்றி இன்றைய காதல் கேட்குறீங்களா? இன்றைய காதல் காலங்காலமாக இருக்கிற காதலை பற்றியே சொல்லலாம். பொதுவாகவே வந்து பெரும்பான்மையான காதலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 3 வரியில் அடிக்கிறலாம். என்ன கேட்டிங்கன்னா, நான் கூட சமீபத்தில் ஒரு பாட்டு எழுதுனேன். காதலிக்கிற எல்லா பேருமே நான் சொல்ல போகிற கதையை கேளுங்க. காதலில் 3 வகை தான், அதில் எந்த வகை நீங்கள் சொல்லுங்கள். மூடி வச்சு முனகிறது ஒருதலை காதல், ஜோடி போட்டு சுற்றுறது இருதலை காதல், சுற்றி போட்டு கலட்டி விட்டால் தருதலை காதல். நீ ஒருதலையா இருதலையா தருதலையா, இதை வெளிப்படையாக சொல்ல உனக்கு துணிவில்லையா. இங்கே காதலிக்கிறதுக்கு துணிச்சல் தேவைப்படுகிறது. அதனால தான் நான் 3 வரியில் சொன்னேன். புரியாமல் வருகிறது காதல், புரிந்தது போல் நடக்கிறது திருமணம், புரிந்தால்தான் தொடர்கிறது வாழ்க்கை. இதுதான் எல்லாத்துக்குமே ரொம்ப நம்ம ஆணித்தரமாக வச்சுக்க வேண்டிய கவிதையாக நான் நினைக்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் புரியாமல் தான் ஒரு காதல் வந்துடுது. இது போதும். ஏன்னா 100% புரியறதில்ல. ஏதோ கொஞ்சம் புரிதல் வந்து புரியாமலே ஒரு காதல் வந்துடும். புரிஞ்சது 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொடரணும்னா புரிஞ்சால் மட்டுமே தொடர்கிறது வாழ்க்கை. அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். கண்டிப்பாக நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு இன்னும் டீட்டெயிலாக நிறைய கருத்துக்களை பேசலாம். காதலர் தின கொண்டாட்டத்தில் பரிசுகள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. காதலர் தினத்தன்னைக்கு இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப முடியவே இல்லை 22,000 கோடிக்கு பரிசுகள் வந்து வாங்குறாங்க அப்படின்னு ஆன்லைனில் வந்து நிறைய பிஸ்னஸ் நடக்குது அப்படின்னு வர்த்தகர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி என்னென்ன பரிசுகளை வந்து வாங்கி குவிக்கிறோம் அப்படின்றத பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மையம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.